துபாய்க்கு அடிக்கடி போறாங்க, தண்ணியே இல்லை அப்படின்னு ஒருத்தர் இருக்கலாமா? ஏன்னா அங்கே பெட்ரோல் தான் கிடைக்கும், தண்ணி இல்லை. உண்மைதானே? அந்த வருத்தம் கூட அவருக்கு இருக்கலாம்ல. அவர் சொல்றதுல நியாயம். கைது கைதுன்னு எல்லாம் போட்டுக்கிறாங்க சன் டிவி, கலைஞர் டிவியில். ஐயா, விசாரணைக்கும் கைதுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது. கூமுட்டைகளா 75 வருஷம் கட்சி நடத்துறீங்க. அதுக்கப்புறம் மனைவி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு, வேற ஒண்ணும் இல்ல. போலீஸ்காரங்க கூப்பிட்ட உடனே கலக்கல் வந்து பேசுறது மட்டும்தான் வீரர்கள் மாதிரி பேசு. சிறைச்சாலை என்ன செய்யும்? அது என்னடா? அது ஒண்ணும் டிடிஆர் வந்தாலும் கக்கூசில போய் சேர்ந்து ஒளிஞ்சுக்கிறீங்க, போலீஸ்காரன் வந்தாலும் கக்கூசில போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. உங்க இடம் அந்த இடத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ராசி ரொம்ப நெருக்கமா இருக்குமோ எனக்கு தெரியல. அதனால உதவாநிதி இன்னைக்கு நடந்துக்கிறது அந்த கட்சியுடைய இயற்கையான கலாச்சாரம், அதுதான் பண்பாடு, அதை தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. அதனால அவர் திமுக காரர் தான், கருணாநிதியுடைய பேரன் தான் நான் நம்புறேன். ஓடுகாலி முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சியில 60 பேர் செத்தான்ல, அப்போ உங்க அப்பா எங்க போனாரு? எந்த ஊருக்கு ஓடினாரு? லண்டனுக்கா, பாரிஸுக்கா, ஜெர்மனுக்கா, ஜப்பானுக்கா? இல்லை, அங்கெல்லாம் நிறைய வேண்டியவங்க இருக்காங்க. 57 உங்க தாத்தா திருச்சியில எலெக்ஷன் நிக்கிற போது அவருக்கு சொத்து மதிப்பு என்ன? சொந்த வீடாக இருந்துச்சா? இன்னைக்கு எப்படி ஆசியாவில் கோடி சொன்னாந்தீங்க? ஊரை கொண்டடிச்சதானே நான் சொல்றேன். இல்லைன்னா எப்படி வந்து சொல்லுங்க. அசம்பிளியில போய் நீ என்ன பேசியிருக்க முதல்ல சொல்லு. முதலமைச்சர் பேசவே இல்லை, உள்ள போனேன். முதலமைச்சர் பேச எந்திரிச்சோன்னே எல்லாம் வெளியே வந்துட்டீங்க. நீங்க என்னத்தை பேசுறீங்க, என்ன சொல்றீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? விசனமே இல்லாம வசனம் மட்டுமே பேசி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க ஒரு கட்சி உலகத்திலே திமுக தான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸின் மூத்த தலைவரான திருச்சி வேலுசாமி சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சரி, உதயநிதி ஸ்டாலின் மேல எந்த அளவுக்கு கடுங்கோவத்தில் இருந்தீங்க, கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிற அளவுக்கு முடிவு பண்ணிருக்கீங்க, என்ன காரணம்? முதல்ல இப்போ என்ன பண்ணிருக்காங்க உதயநிதி? உனக்கு புரியல. அவர் வெளியே பேசும்போது கூட சொல்றாரு, நான் இரட்டை அர்த்தத்துல நான் பேச கிடையாது, வெட்டி ஒட்டி இந்த மாதிரி போட்டு இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அது அவர் சொல்றதுல ஒரு நியாயம். என்னமோ புதுசா அவங்க பேசுற மாதிரியே என்னமோ நீங்க பெரிய கற்பனை இல்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அது புரியல. அந்த காலத்தில் உங்க தாத்தா அசம்பிளியில் பேசுனது தெரியுமா இருக்கு? திராவிட நாடு எங்கே இருக்குன்னு ஒரு பெண் கேட்குது. அனந்தநாயகன் ஒரு எம்எல்ஏ அசம்பிளி பதிவேட்டிலே இருக்கு இன்னமும். அவர் சொல்றாரு, நாடாவை அவிழ்த்து பாவாடை விரித்து பாருங்கள், அங்கே தெரியும் திராவிட நாடு. கேட்டா நாடாவை விழுத்து இந்த பாவாடை ஃபைல் பாவாடை எடுத்து அவங்களுக்கா சொல்லி தரணும். அதை தாண்டி அவங்க அந்த மாதிரி பேசுனதுக்கு எவ்வளவு பெரிய லீடர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி மதுரையிலிருந்து வரும்போது தாக்குவோன்னு தெரிந்தாலும் தைரியமாக வந்துச்சு. அங்கேருந்து திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர்னு வந்தது. அதில் எல்லா இடங்கள்லையும் கல்லால் அடித்தாங்க. அது திண்டுக்கல்ல ஒருத்தருக்கு அடிபட்டு ஒரு கண்ணே போயிடுச்சு, ஒரு முஸ்லீம் ஒருத்தருக்கு. அதுக்கப்புறமா அவர் எம்எல்சி ஆக்கினாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கல்லால் அடித்து தான் ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லும்போது இவங்க தாத்தா கருணாநிதி சொன்னது, நாங்கள் அடித்ததால் வந்த ரத்தம் அல்ல, மாதத்தில் 3 நாள் வருகின்ற ரத்தம். இது யாருக்கும் தெரியாத இன்னொன்று நான் சொல்லட்டுமா? 1957 முத தேர்தல் நிற்கிற போது எங்கள் ஊரில் பேசுகிறார். இப்போ உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது வேடிக்கையாக தோணும், நீங்கள் நம்ப கூட முடியாது. அப்போல்லாம் கிராமத்தில் ஒரு 1000 பெண்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டா 18 வயசு 20 வயசு பெண்கள் கூட ஜாக்கெட் போடுறவங்க கிடையாது. ஜாக்கெட் போடுகின்ற கலாச்சாரமே அதுக்கப்புறம் ஒரு 54 55 அப்புறம் தான் ஒன்று ஒன்றா வருது. நான் நினைக்கிறேன் அந்த 57 நேரத்தில் ஒரு 2 பேர் 3 பேர் ஜாக்கெட் போட்டிருந்தாலும் பெருசு. இவர் கூட்டத்தில் பேசுகிறார். பேசும்போது பொச்சாப்புங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துகிறார். அப்போ அந்த சின்ன வயது இருந்தாலும் அந்த பெண்கள்லாம் நெடிகிறத பார்த்தேன். அந்த கூட்டங்கிறது அப்படி அபூர்வமான ஒரு விஷயம். அது கேண்டிடேட் வர்றாங்க. இவர் கடைசியில் சொல்கிறாரு, பொச்சாப்பு என்பது இலக்கிய சொல், சரளமாக சாதாரணமாக நாம் உரையாடலில் பேசுறது பொறாமைன்னு சொல்லுவோமே அதுதான் அப்படின்னு முடிக்கிறார். இது அவங்க தாத்தாவிட்டேருந்து வந்தது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்ன வேற ஏதாவது தப்பாக நினச்சிக்காங்க, எங்கள் தாத்தாவுக்கு பேர நான் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கணுங்கிறதுக்கு அந்த முத்திரையை வைக்கிறார். இல்லை இப்படி கூட எடுத்துக்கலாம்ல. அவர் எங்கெல்லாம் தண்ணி இல்லைன்னு வருத்தப்படுறாருங்கிறதுக்கு துபாய்க்கு அடிக்கடி போகிறாங்க, தண்ணியே இல்லை அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கலாமா? ஏன்னா அங்கே பெட்ரோல் தான் கிடைக்கும், தண்ணி இல்லை. உண்மைதானே? அந்த வருத்தம் கூட அவருக்கு இருக்கலாம்ல. அவர் சொல்றதுல நியாயம். ஆனால் எங்கே தப்பு பண்ணிங்கன்னா எங்களுக்குன்னு அவர் மேலே கோவம் இருக்கு. அதுக்குள்ளே பாருங்க, அவங்க அப்பாவை மிசால கைது பண்ணுன்னு இவ்வளோ நாள் வண்டி ஓட்டாங்கல்ல, இப்போ தானே நம்ம அதை கிளியர் பண்ணியிருக்கோம் மிசாவில் இல்லைன்னு. அது மாதிரி இப்போ கைதுன்னு எல்லாம் போட்டுக்கிறாங்க
சன் டிவி, கலைஞர் டிவியில். ஏயா, விசாரணைக்கும் கைதுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத கூமுட்டைகளா 75 வருஷம் கட்சி நடத்துறீங்க? விசாரணைக்கு தானே கூப்பிட்டாங்க. 11 மணிக்கு விசாரணை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா அது என்னங்க காலை கடனை முடிக்காம கூட வர முடியுமா அப்படின்னு மா சுப்பிரமணியம் பேச்சு. நான் முதல்ல நினைச்சேன், என்னடா 11 மணி வயசுலும் பாத்ரூம் போகாமல் இருந்தா இப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துவாங்க அப்படின்னு நான் முதல்ல தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. இவர் வேற ஒன்றும் இல்லை, போலீஸ்காரங்க கூப்பிட்ட உடனே கலக்கல் வந்துருச்சு. பேசுறது மட்டும்தான் வீரர்கள் மாதிரி பேசுது. சிறைச்சாலை என்ன செய்யும்? சிறைச்சாலை எங்களுக்கு சாதாரண விளையாட்டு கூடம். மாங்குயிலுக்கு பூஞ்சோலை எங்கை மாட்டை நெறிக்கிறது சிறைச்சாலை. இதில் வசனம்லாம் பேசுவாங்க. ஆனா விசாரணைன்னு வந்த உடனே வயிறு கலக்கிறது இப்ப புரிஞ்சு போச்சா? கம்பன் சொல்லியிருக்கான் பிரமாதமா. ராமாயணம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கும்பகர்ணன் தூங்கிட்டு இருப்பான். அவன் தூங்கினாதான் மாசக்கணக்கு தூங்குவான்ல. அவனை எழுப்புறாங்க. எழுப்பின உடனே பார்த்த உடனே கற்பின் செல்வி சீதையை விட்டிலையோன்னுவான். இல்லைன்னு வாங்க. அவனுக்கு கோவத்தில் அப்போ சொல்லுவான், பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானிடைத்தான், சீச்சி நன்று உனது குற்றம். திமுகலாம் பேசுறதுக்கு அவன் செய்யறதுக்கு சம்பந்தமே இல்லை. அது என்னடா அது? ஒன்றும் டிடிஆரை வந்தாலும் கக்கூசில் போய் சேர்ந்து ஒழிஞ்சுக்கிறீங்க, போலீஸ்காரன் வந்தாலும் கக்கூசில் போய் ஒழிஞ்சுக்கிறீங்க. உங்க இடம் அந்த இடத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ராசி ரொம்ப நெருக்கமா இருக்குமோ எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவர் பேசினதுக்கு விசாரணையை கூட்டு போறாங்க சார். ஒரு 4 மணி நேரத்தில் தஞ்சாவூர் போயிடலாமே, இருந்தாலும் நைட்டு வரைக்கும் கூட்டு போறதுக்கு என்ன ஒரு அவசியம்? 4 மணி நேரத்தை எப்படி போக முடியும்? அப்படி கூட்டு போனா கொல்ல பாக்குறாங்க, கொல்ல பார்க்க கத்துவீங்க. நிதானமா பொறுமையா கூட்டு போறதுக்கே இவ்வளவு பாடு இருக்கு. வேகமா கூட்டு போனா என்ன ஆகும்? தஞ்சாவூருக்கு 4 மணி நேரம் போக முடியுமா உங்களால? அதுக்கு அவங்க கார் இந்த 5 கோடி ரூபா கார்ல போகணும். போலீஸ் வேணலாம் அப்படி அந்த அளவுக்கு இல்லையே. இவங்க 5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது போலீஸ் வேணலாம் நல்லா வச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை 4 மணி நேரத்துக்கு மேலே 5 மணி நேரம் கூட போயிருக்கலாம். 5 மணி நேரத்தை கூட போக முடியாது. இன்னும் தஞ்சாவூர் என்னங்க, தாம்பரத்திலிருந்து உங்க இடம் வர்றதுக்கே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. நீ எந்த உலகத்தில் இருக்கீங்க? விருப்பத்துக்கு என்ன வேணாலும் பேசுங்க. நீங்க திமுகவா? என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நேரம் அரியலூர் போய் நம்ம போயிருந்திருக்கலாம் தஞ்சாவூர், இருந்தாலும் திருச்சி போயிட்டு பைபாஸ் எடுத்து 1.5 மணி நேரம் சுத்திட்டு போயிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு. திருச்சி போய் போறதா ரோடு. உங்களுக்கு ரூட்டு தெரியல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அல்ல தெரியலன்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்சாலும் திமுக காரன் இப்படி தான் பேசுவான். அதனால உங்க பாதிப்பு இருக்கு, கொஞ்சம் மாத்திங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்தான். ஓகே சார். அதே மாதிரி இப்போ கருணாநிதி அவர்கள் நீங்க சொல்லும்போது கொலை பண்றாங்கப்பா அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ எல்லாமே வைரல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சார். என்ன ரீசனுக்காக அப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு? அப்போ அந்த இடத்துல ஸ்டாலின் எங்க இருந்தார்? எங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. ஸ்டாலின் கேளுங்க. ஒருவேளை அவர் அப்போ கழிவறையில் இருந்தாலும் இருந்திருப்பாரு. எனக்கு என்னங்க தெரியும்? நான் எதையாவது சொல்லி இவன் வேணுட்டே சொல்றான்னு சொல்லுவீங்க. அவங்ககிட்ட கேட்டு உண்மையை போட்டுருவோம். கைதுன்னு சொன்ன உடனே நீங்க தான் மாங்குயில் பூஞ்சோலை எங்கை மாட்ட நிறைக்கிறது சிறைச்சாலை ஆவேசமா பேசுறீல்ல. கைதுன்னு சொன்ன உடனே ஐயோ கொலை பண்ண பாக்குறாங்கப்பா, கத்தி கதறி கேட்டை மூடி கேட்டெல்லாம் உடைச்செல்லாம் தூக்கிட்டு போனாங்க. அதுதான் திமுக. அதனால உதவாநிதி இன்றைக்கு நடந்துக்கிறது அந்த அந்த கட்சியினுடைய இயற்கையான கலாச்சாரம், அதுதான் பண்பாடு. அதை தான் அவர் செஞ்சிருக்கிறாரு. அதனால அவர் திமுக காரர் தான், கருணாநிதியுடைய பேரன் தான் நான் நம்புறேன். அப்படி இருந்தாலுமே அவர் சொல்லும்போது, அது விசாரணைக்கு போயிட்டு சொல்லும்போது இவர் ஓடுகாலி அமைச்சர் அப்படின்ற முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரே சார். ஓடுகாலியா? அடிக்கடி அவரும் துபாய் போறாரா முதலமைச்சர்? போறாரா? என்ன ஓடுகாலில் என்னன்னு புரியலையே. என்னங்க ஓடுகாலி? கரூர் சம்பவத்தில் அங்கே இல்லாமல் உடனே ஓடி போயிட்டாரு. என்ன பைத்தியமா இருந்தாருக்கு? கீழ்ப்பாக்கத்தில் போய் அடைங்க. அவங்க என்னன்னா அவங்களுக்கு தெரிக்கிற தவிப்பு. நான் சொல்லட்டுமா உண்மையே? நான் அவங்கள விட ரொம்ப தெளிவாக அவங்கள புரிஞ்சு வச்சிருக்கேன். ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு விஜய் மட்டும் கரூரில் அந்த சம்பவம் அங்கேயே தங்கியிருந்தா ஜெயலலிதாவுக்கு என்ன கதி ஏற்பட்டுச்சோ அதான் ஏற்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தில் லாரி விட்டு மோதுவான், காரை விட்டு மோதுவான், படுக்க வச்சிருப்பான். அதை புரிஞ்சு கொண்டு புத்திசாலித்தனமாக விஜய் தப்பிச்சு வந்துட்டார். அதை இவங்களால தாங்கிக்க முடியல. ஓடுகாலி முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சியில் 60 பேர் செத்தான்ல, அப்போ உங்க அப்பா எங்கே போனார்? எந்த ஊருக்கு ஓடினார்? லண்டனுக்கா, பாரிஸுக்கா, ஜெர்மனுக்கா, ஜப்பானுக்கா? இல்லை, அங்கெல்லாம் நிறைய வேண்டியவங்க இருக்காங்கல்ல. ஓடுகாலி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன்னா உனக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். உங்கள் பூர்வீக ஊர் என்ன? அந்த ஊர்லேருந்து மெட்ராஸுக்கு ஓடுகாலி தானே நீ? சரியா? ஓடுகாலினா இதுக்கு ஓடுகாலினா அதுக்கும் ஓடுகாலின்னு தான் பேர். ஒரு கலவரம் நடக்குது, அந்த கலவரத்தை அந்த இடத்தில் இருந்தால் மேற்கொண்டு பிரச்சனை வரும்போது வர்றதுக்கு பேர் ஓடுகாலின்னு ஒருத்தன் சொன்னான்னா ஒன்று அவனுக்கு விவரம் தெரியலன்னு அர்த்தம், இல்லைன்னா கிரிமினல் அர்த்தம். இந்த ரெண்டில் உதவாநிதி விவரம் தெரியாதாளா கிரிமினலா? நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க.
சார் அவர் வந்து தான் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நான் இரட்டை அர்த்தத்தெல்லாம் பேசல நானு. நான் காவிரி சம்பந்தமான விஷயங்கள மட்டும் தான் நான் பேசினேன். அதான் என்ன பேசுனா சொல்லுங்க. அது தண்ணி வர வேண்டிய இடத்துல வரும், நான் வரல. காவிரி இதை பத்தி தான் நான் சொல்றேன். அதான் தண்ணி வர வேண்டிய நேரத்துல வரல, தண்ணி வர வேண்டிய இடத்துல வரலங்கிறாரு. எந்த இடத்த சொல்றாரு? கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வரல. வரல இல்ல, அது உலகத்துக்கே தெரியும். அதுல நீ என்ன சொல்ற? அது நீ சொல்லும் போதே மழை பெஞ்சு தண்ணி திறந்து விட்டான், அதுக்கப்புறம் நீ சொல்ல வேண்டிய அவசியம்? அதான் நான் புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி இல்லை. நான் விஜயா இருந்தா இதுக்கெல்லாம் கேஸ் போட்டிருக்க மாட்டேன். அவரு தண்ணி விருதான இடம் அது துபாய்க்கு வரலன்னு அது சொல்லியிருக்கிறாரு. அது இவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னங்க இவங்க எதை வேணாலும் பேசுவாங்க, அதை எப்படி வேணாலும் பேர் சொல்லுவோம், ஊர் நம்புன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலமெல்லாம் மறையடிச்சு. இனி நீங்க உண்மையே சொன்னாலும் மக்கள் நம்புகிற இடத்துல இல்லை என்பதை இந்த பையன் புரிஞ்சுக்கணும். சார் அவர் அரெஸ்ட் பண்ணும்போது எல்லா தலைவர்களும் திரும்பியும் சொல்றேன், திமுக மாதிரி பேசாங்க. விசாரணைக்கு அழைத்து விசாரணை அப்புறம் கைதுங்கிறீங்க. கைதுக்கு விசாரணைக்கு வித்தியாசம் தெரியடாமா? சரி, விசாரணைக்கு அழைத்து செல்லும் போது எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவர் பேசுறது தப்பு தான், இருந்தாலும் உடனடியே அவர் விசாரணைக்கு என்ன கைது பண்ணி கூட்டு போகணும் நீங்க அப்படின்ற மாதிரி. எங்களை எல்லாம் கூட்டு போனீங்களா? அப்போ என்ன உதயநிதி 35 மாசத்துல பிறந்தவங்க, நாங்களாம் அவசரத்தில் பிறந்தவங்களா? உங்க ஆட்சியில் எங்களை கூப்பிடல? என்ன திருச்சியில் இருக்க மெயின்கார்டு கேட்ல லாட்ஜில் கைது பண்ணுறதுக்கு இவனுக்கு வந்ததா 10 போலீஸ் தான் வந்தது. ஒரு கொள்ளைக்காரனை பிடிக்கிற மாதிரி இவங்க ஆட்சியில் வந்தாங்க, வந்து பிடிச்சாங்களே. உங்களுக்கு தான் மாங்குயில் கூயிரும் பூஞ்சோலையாச்சுங்க, இதுக்கு எதை பற்றி பேசுறீங்க? கைது வாங்க போகலாம், அதெல்லாம் சொல்லணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்திரா காந்தி பெண் தானே, கைதுன்னாங்க, உடனே இருந்துச்சு வாடினாங்க. நடந்து வரணுமா? எப்படி வரணும்? நடந்தே போகலாமா? ரைட்டு. உடனே கேட்குது, விலங்கு போட்டு கூட்டு போனா நடந்து போகணுமா? விலங்கு போடணும், போட்டுக்க. அது இல்லை மனுஷ ஜென்மம். நீ பேசுறலாம் வீரம் பேசுவ, ஆனா கேட்டா என்ன எப்படி விசாரணை கூப்பிடலாம்? விசாரணைக்கு கூப்பிடுறதுக்கே இவ்வளவு போராட்டம். நீங்கள்லாம் பெரிய மாவீரர்கள். ஓ, மான்னா பெருசா? ரொம்ப பெருசுனாக்க மாமா வீரர்கள் சொல்லாமோ? தமிழ் எனக்கு புரியல, கேட்டேன் சந்தேகம். ஓகே சார், சொன்ன மாதிரி இப்போ திமுக அமைதியா இருந்த திமுக இப்போ இந்த மாதிரி விசாரணை அழைச்சி சென்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணி அவங்களோட பவரை காட்ட வச்சிட்டீங்களே சார். பவரையா? ஊர்ல இருக்க யாரெல்லாம் கேடி போயிட்டு இப்போ தெரிஞ்சு போச்சு. அடுத்த ரவுண்டு வரப்போகுது. எவன்லாம் முன்னால வந்தான்னா அவனுக்கெல்லாம் இருக்கு. இல்ல சார், இந்த மாதிரி போராட்டங்கள் இது ரீசெண்டா எப்பவுமே பார்த்தது கிடையாது. உங்களுக்கு நீங்க மெட்ராஸ்ல ரூமுக்குள்ளே இருக்கிறீங்க, வெளியில ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு தான் இருக்குது. 5 வருஷத்துல எவ்வளவு நடந்து? ஏங்க தூத்துக்குடியில மாடு மாடை விரட்டுற மாதிரி காட்டுல துப்பாக்கி சுடுறது, சிங்கமொழி கரையை சுடுற மாதிரி சுட்டான். 15 வயசு பொண்ணு வாயிலே வச்செல்லாம் சுட்டான். அதெல்லாம் மக்கள் பார்த்துருந்தாங்க. என்னமோ நீங்க இப்போதான் இதை பெரிய போராட்டம் நடக்குது, அப்போல்லாம் நடக்கலைன்னா தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவீர்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எடுத்து போராடி இருக்காங்க மக்கள். இது ஒரு பிரச்சனையே இல்லை, மற்றதெல்லாம் போராட்டம், இது பேருக்கு ஆட்டம். அதாவது இந்த தாவேக அரசுக்கு வந்து சரியா செயல்படுத்துறது இல்லை, வக்கில்லாத அரசா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சார். ஆமாம்மா, அது கரெக்ட் தான். அவங்களுக்கு வக்கு இருந்தா இவங்கள என்ன விட்டு வச்சிருப்பாங்க? வக்கு இருக்கிற அரசு இருந்தா, அது திறமையான செயல்படுற அரசு இருந்தா உன்னையும் உங்க அப்பனையும் குண்டாசுல உள்ள வச்சிருக்கணும். வக்கு இல்லாத ஆட்சி தான் சொல்றது கரெக்ட். நான் திரும்பி கேட்கிறேங்க, அதுக்கு வேணா தைரியம் இந்த ஒண்ணுக்கு மட்டும் என் பரம்பரையில் எவனா ஒருத்தன் சொல்லட்டும். 57 உங்க தாத்தா திருச்சியில் எலெக்ஷன் நிற்கிற போது அவருக்கு சொத்து மதிப்பு என்ன? சொந்த வீடாக இருந்துச்சா? இன்னைக்கு எப்படி ஆசியாவில் கோடி சொன்னா வந்தீங்க? ஊரை கொள்ளடிச்சதானே நான் சொல்றேன். இல்லைன்னா எப்படி வந்து சொல்லுங்க. ஓ மகன் இன்னும் 20 வயசு ஆகல, அவன் எப்படி 1000 கோடி ரூபா செலவு பண்ணி படம் எடுப்பான்? ஏது பணம்? உங்க அப்பனுக்கு ஒரு பைசா இல்லாமல் இருக்கிற போதே எங்க அப்பா அந்த காலத்திலே 40-50 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு. இன்னமும் திருச்சியிலிருந்து மெட்ராஸ் வரதுக்கே நாங்கள் படாத பாடுபட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும் எப்படி லண்டனுக்கு போறது சார்ட்டர்ட் ஃபிளைட்லேயே குடும்பத்தோடு போறீங்களே? எப்படி நேர்மையாக வந்த படமா? இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லு. இதெல்லாம் சொல்றதுட்டு ஊரை கேனையன்னு நினைச்சீங்கன்னா அதான் அந்த காலம் மலையேறிச்சு. அதான் சொன்னேன், இனி நம்ப மாட்டேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து எந்த ஒரு நடிகர்களுமே வந்து குரல் கொடுக்கலையே சார். நீட்டுக்கு அவ்வளோ நேரம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, செஞ்சாங்க. இது நியாயமா தர்மமான்ற மாதிரி விஷயம் எதுவுமே சொல்லலையே சார். டைரக்ட் ஓ நடிச்சா மட்டும்தான் ஒத்துக்குவீங்களா? ஓ நடிகர் சொல்லலான்னா வேற யாரும் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. இப்போ நாங்கள் சொல்றோம், இப்போ சொன்னேன்ல, இதை கொஞ்சம் பெருசா போடுங்க. சும்மா விசாரிக்கிறது தப்பு, குண்டாஸ்ல போடணுங்கிறேன். எங்களெல்லாம் பிடிச்சிக்கல சார். திமுக ஆட்சியில என்ன கொள்ளைக்காரனை பிடிக்கிற மாதிரி, கொலைகாரனை பிடிக்கிற மாதிரி ஒரு 10 வேன்ல வந்து பிடிச்சாங்க, ஊரே வேடிக்கை பார்க்குற மாதிரி. அதெல்லாம் நாங்கள் சொன்னோமா? நான் மரியா கைதாக வா. என்ன நண்பன் ஒருத்தன் வந்து ஏங்க உன்னை பிடிக்கிறேன்னு சொன்னான் கீழே இறங்குற போது. அந்த வந்த டிஎஸ்பி நிறுத்துனா என்ன பேச ஒன்று என்னன்னு கேட்டான். இவர் யாருன்னு கேட்டான். என்னுடைய ஃப்ரெண்டு. அவன்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு தானா? ஆமாம். அவ்வளோதான். என் கண்ணுக்கு முன்னாலேயே எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காகவே ஒரு 15 பேர் நடுவில் போட்டு சுற்றி அடின்னு அடித்து மயக்கம் ஒரு அளவு வச்சு
ரகசியமா இல்லை, 400-500 ரூபாய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கையையும் காலையும் தூக்கி வேன்ல போட்டு உங்க ஆட்சியில தானே போச்சு. இல்லை எங்களுக்கெல்லாம் நடந்தா அது ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு கூப்பிட்டாலே உங்களுக்கு அப்படியே கொதிக்குமோ. நீங்க வானத்தை வந்து குதிச்சு இந்த தேவதைகள் இல்லைங்க. இல்லை யாரு முதல்ல, உங்களுடைய பின்னணி என்ன? இன்னும் ராயராஜோட பேரை மாதிரி பேசிக்கிட்டீங்க. விஜய்க்கு பதில் நான் மட்டும் இருந்தா இந்நேரம் சொத்து மொத்தத்தையும் பறிமுதல் பண்ணியிருப்பேன். தமிழ்நாட்டுடைய மொத்த கடனும் தீர்ந்திருக்கும். விஜய் சரியில்லை, அவங்க சொல்றது கரெக்ட். அப்படி இருந்தாலுமே அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா சார், என்னோட அப்பா அம்மாலாம் வந்து என்ன அந்த மாதிரி வழக்கு கிடையாது, நான் அந்த மாதிரி பேசுற ஆள் கிடையாதுன்ற மாதிரி சொல்லாதே சார். அப்படியா? இப்போ இவ்வளவு நான் என்ன சொன்னேன்? ஓ அவங்க பாட்டை வளரலைங்கிறாப்லையா? அவங்க பரம்பரையா இதுதானே சார், இன்னும் புதுசா பேசுறீங்க. அப்பா அம்மா வளர்க்கலையா? அப்பா அம்மா துபாய்க்கு அவங்க அப்பா அம்மா தான் அனுப்பி வைக்கிறான மாசம் ஒரு தடவை. சொல்லுங்க சார். எதுக்கு சார் துபாயை எழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒரு ஏங்க அடிக்கடி போயிட்டு வர்றாருங்க, அங்க ஏதாவது எண்ணெய் கிணறு வச்சிருக்கிறா என்னவோ, அந்த எண்ணெய் கிணறு இருந்து எண்ணெய் எடுக்கிறாரா என்னன்னு தெரியல எனக்கு. போறாரா இல்லையாங்க? அதனால சொல்றேங்க. எனக்கு நான் நீங்க என்னங்க, நான் விவரம் தெரியாம கேட்டுட்டு இருக்கேன், நீங்க விவரம் தெரிஞ்சாலும் உண்மையை சொல்லாம எதையோ சுத்தி விடுறீங்க. அதான் சார் இன்னைக்கு வந்து பட்ஜெட் செஷன் இல்ல, அவங்க பட்ஜெட் செஷன் இன்னைக்கு வந்து முடக்கிறதுக்காக தான் உதயநிதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி இறந்துருவாரு, அந்த காரணத்துக்காக தான் கைது பண்ணப்பட்டது அப்படின்னு. கீழ்பாக்கத்துல இருக்கு கிரிக்கெட் சொல்லுங்க, அவன் கூட சிரிப்பான். அசம்பிளியில போய் நீ என்ன பேசியிருக்க முதல்ல சொல்லு. முதலமைச்சர் பேசவே இல்லை, உள்ள போனேன். முதலமைச்சர் பேச எந்திரிச்சோன்னே எல்லாம் வெளியே வந்துட்டீங்க. நீங்க என்னத்தை பேசுறீங்க, என்ன சொல்றீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? சரி, இன்னைக்கு விட்டாங்கல்ல, அசம்பிளி நடக்குது, உங்க திறமையை காட்டுங்க, வினாக்களை தொடுங்கள். வினாக்களை நீங்கள் தொடுக்கிறீர்களா அல்லது நாங்கள் தொடுக்கட்டுமா? சொல்லுங்க. சரி சார், இப்போ வந்து கனிமொழி அவர்களுமே இந்த வந்து கைதுக்கு வந்து கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கனிமொழி அவர்கள் கைது செய்யும் போது இந்த அளவுக்கு வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்ததா என்ன சார் தமிழ்நாட்டில்? கனிமொழி கைது அது நம்ம ஊர்ல வைக்கலைங்க ஜெயில, அது எங்க கைது செய்யப்படும் போது இங்கே தானே இருந்திருப்பாங்க. இல்ல, ஐயோ அங்க வடக்கேல வச்சிருந்தாங்க, அதனால அவங்க அது தனி. கனிமொழி கைது பண்ணும்போது இப்படி கலாட்டா பண்ணணும்னு சொல்றீங்களா? இந்த அளவுக்கு கலாட்டா பண்ணாங்களா திமுகவினர்? தெரியலைங்க, நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. ஏன்டா இப்ப பண்றீங்க, விசாரணை கூப்பிட்டாலே கலாட்டா பண்றீங்களே. உங்க அத்தைய அங்க அந்த காலத்துல ஜெயிலே போய் வச்சாங்களே, அது என்ன ஜெயில்? இது தீகார். தீகார் இந்தியாவிலே மோசமான ஜெயில் சொல்றாங்களா? அன்னைக்கே போராட்டம் பண்ணலன்னு கேளுங்க. அப்போ சில பல உண்மைகள் வரும். நீங்க நல்ல விவரமா தான் கேட்குறீங்க. ஓகே. அதே மாதிரி இப்போ கருணாநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்ததா என்ன? அவர் தான் ஐயோ என்ன கொலை பண்ண பார்க்கறாரு கத்தி கதறி கூப்பாடு போட்டு தலையில தூக்கிட்டுலங்க போனாங்க. என்ன மாவீரர் இல்ல? சிறைச்சாலை என்ன செய்யும்? வசனம் மட்டும்தான் நாங்க பேசுவோம். விசனமே இல்லாம வசனம் மட்டுமே பேசி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க ஒரு கட்சி உலகத்திலே திமுக தான். இன்னைக்கு பட்ஜெட் செஷன்ல வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சார். அதாவது இந்த மாதிரி கல்யாணம் பண்றவங்களுக்கு வந்து கோல்டு கொடுக்கறதாவும், ஆல்ரெடி வந்து கடன்ல இருக்க தெரிஞ்சுமே இப்போ மறுபடியும் இந்த மாதிரி செயல்படுத்தினா அது சரி வருமா? அப்போ ஏற்கனவே கடன் இருந்து அதுக்கு நீங்கள் எதாவது கண்டிச்சு பேசுனீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. அவங்க கொடுக்கறத ஏங்க தப்புங்கிறீங்க? கொடுக்குறேன்னு சொன்னா ஏன் கொடுக்கலன்னு கேட்குறீங்க, கொடுத்தா ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க. கொடுக்கலாமா வேணாமா சொல்லுங்க. நீங்க சொல்றத கொடுக்க சொன்னா கொடுப்போம், நிறுத்த சொன்னா நிறுத்திடுவோம். மேற்கொண்டு கடன் அதிகமாயிட்டே போகுமே. இதனால நான் என்ன கேட்குறேன், கொடுக்கணுமா வேணாமா கேள்வி அதுதான். ஆனா நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். மக்கள் நாளைக்கு எதாவது கேட்டாலும் உங்களை தான் கை காட்டுவோம். கடனை சரி பண்ணிட்டு கொடுக்கலாமே சார். அது சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்களுக்கு உதயநிதி பேசுனது இல்லைங்க, உத்தரவாதம் தேர்தல் நேரத்தில் சொன்னீங்கல்ல தாய்மாமன் சீர் கொடுப்பேன்னு, ஏன் கொடுக்கல? பட்ஜெட்டே இன்னைக்கு தான் போடுறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால கேட்டாலும் இல்லையா? இப்போ கொடுத்தா ஏன் கொடுக்குறேங்கிறீங்க? உங்களை ஒன்றும் புரிஞ்சுக்க முடியலையே சார். அன்னைக்கே அந்த கேட்கறது இப்படி கேட்கலாமா, இது அயோக்கியத்தனம் இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்றதுல நியாயம் சார். அதே மாதிரி இப்போ இந்த காவேரி இஷ்யூவில் மேகதாது பிரச்சனையில் வந்து இப்போ காங்கிரஸ் தான் நடுவில் நின்று ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னா இவங்க விட்டு கொடுத்து போகணும், இல்லை அவங்க வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை விஜய் அவர்கள் சிக்கி தவிக்கிறதாகவும் சொல்லப்படுதே சார். விஜய் அவர் சிக்கி தவிக்க வைக்கலைங்க. நீங்களும் நானும் தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் திமுகங்கிற உண்மையை புரியலன்னா நீங்க எல்லாம் பிறந்ததே வேஸ்ட். இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, என்ன யதார்த்தம்? தமிழ்நாடு அரசு ஒன்றும் பண்ண முடியாது, கர்நாடக அரசு ஒன்றும் பண்ண முடியாது. அதை முடிவு பண்ற இடம் காவிரி மேலாண்மை வாரியம். அந்த மேலாண்மை வாரியத்தை ஏதாவது சொல்றா நீங்க மத்திய அரசு சொல்லி நீர்ப்பாசன அமைச்சர் தான் பேச முடியும். நீங்க போய் இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது. எல்லா உரிமையும் நாம் இழந்துட்டு தெருவில் நிக்கிறோம், நிர்வாணமா நிக்கிறோம். இதுக்கு யார் காரணமா அவனே பாத்தீங்களான்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதை நீங்க நம்பிட்டு கேட்குறீங்க, நான் என்ன பண்ணேன்? இல்ல சார், அங்க இருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த உரிமை போனதுக்கு யார் காரணங்கிறேன். நமக்கு உரிமையே இப்ப இல்ல, கர்நாடகாவுக்கும் இல்ல. காவிரி மேலாண்மை வாரியம் தனி ஒரு அமைப்பு, அதுதான் இதை முடிவு பண்ணது. எவ்வளவு தண்ணி விடணும் அது கூட அவங்க தான் முடிவு பண்ணணும்.
நாம பண்ண முடியாது. அவங்க முடிவு பண்ணி சொன்னா கர்நாடக கவர்மெண்ட் கேட்க மாட்டேங்கிறாங்க தான் சார். ஐய நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க? அப்ப அந்த வாரியம் தப்புன்னு அர்த்தம். மத்திய அரசு தப்பு. விட்டா விட்டு தான் ஆகணும். விட்டு தானே சார் அவனை விட மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு வந்து விடலைன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? மத்திய அரசா இல்லையா? அப்ப நீங்க மத்திய அரசை குறை சொல்றீங்க. எப்படி சார் அது சொல்ல முடியாதனால? மத்திய அரசு கட்டுப்பாடுதாங்க காவிரி மேலாண்மை வாரியம் இருக்கு, ஒழுங்காற்று வாரியம் அது இன்னொன்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் மத்திய அரசு கட்டுப்பாடு தான். 2 மாநிலத்துக்குமே எந்த உரிமையும் இல்லை என்கின்ற உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா உரிமையும் தான் தொலைச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனவனே திரும்பி பேசுறான்னு கேக்குறீங்களா? ஏன்னா சார் இப்ப வந்து அவங்க தண்ணி கொடுக்கல அப்படின்ட்டு இப்ப தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க சார். அவங்க தண்ணி தரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்றாங்க இந்த மாதிரி காவிரி ஆணையம் வந்து சொல்றதை கேளுங்க அப்படின்ட்டு. கர்நாடக கவர்மெண்ட் கேட்கல அப்படிங்கும்போது நீங்க சொல்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம்? என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம். அவங்க ஆட்சியே கலைக்கலாமா? ஆட்சியெல்லாம் கலைக்க நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க? ஹிட்லருக்கு உங்களுக்கு ஏதாவது தொடர்பு உண்டா? இல்ல சார், விருப்பம் போல பேசுறீங்களே. சொன்னதை செய்யலாக்கும் போது என்ன சார்? இது ஜனநாயக நாடு சார். விசாரணை கூப்பிடுறதுக்கே விசாரணையா கைதான்னு தெரியாம இருக்கிற உங்ககிட்ட என்ன பண்ண முடியும்? மத்திய அரசு நேரடியாக அவனே திறந்து விட வேண்டியதானே? அவங்க கட்டுப்பாட்டு தானே இருக்கானே. அதை போய் கேட்கறத விட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம உரிமையை இழந்துட்டோம் சார். அதை புரிஞ்சுக்க சார். முதல்ல நான் வேதனையோட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க காமெடியா போய் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த உரிமை மொத்தமும் இழந்த இருக்கு. இந்த பாவிங்க தான் காரணம். இன்னைக்கு அவங்களே அதை பத்தி பெரிய போராட்டம் பண்றானா. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கொலைகாரன் ஒருத்தனை கொலை பண்ணிடுறான்னு வச்சுங்க. 10 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போறான். அவன் பொண்டாட்டி அப்படியே விதவையா இருக்கணும். ஐயோ இந்த கோலத்தில் பார்க்கும்போது என்னால தாங்க முடியலையே, நெஞ்சு வெடிச்சு போயிருமே அப்படின்னு சொன்ன மாதிரி. அதுக்கு காரணமே இவன் தான், கொலை பண்ணவன். அவன் போய் சொல்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாம தெருவில் நிக்கிற காரணமே திமுக, இந்த ஆட்சி. நீங்க சொன்ன தப்பு, அதுலதான் தெருவில் நிக்கிறோம். ஐயோ எங்களால் தாங்கிக்க முடியல, விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அயோக்கிய பேருங்களா உங்களை எல்லாம் எங்க போய் வச்சுக்கிறது? ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தணும் உங்களுக்கு புரியாது. நான் சின்ன வயசுல இருக்கிற போது கிட்டத்தட்ட 70-71 வரையிலும் எங்க ஊர்ல இருக்க கட்டளை மேட்டு வாய்க்கால், அதான் எங்க ஊர்ல வரும், 365 நாளும் தண்ணி வரும். அந்த மாசையில 1 நாள் 2 நாள் அந்த தூர் வாடுறது கூட அடைச்சுதான் தூர் வாருவாங்க. இன்னைக்கு ஒரு சாவடி கூட தண்ணி வரல. அந்த வலி எங்களுக்கு தெரியும். எருது புண்ணு காக்கைக்கு தெரியாது. உங்களை மாதிரி கேள்வி கேட்கறவங்க பொழுதுபோக்கா கேட்பீங்க. அதுல பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தான் வேதனை தெரியும். இதற்கு காரணம் இந்த சண்டாளர்கள். சீமான் பாணியில சொன்னா சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி சொன்னால இந்த இதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க சொல்றான்னு போய் கேட்டுக்கிட்டு. அதே மாதிரி இப்ப இந்த வரலாற்றுல இந்த மாதிரி இப்ப இந்த உதயநிதி வந்து தப்பா பேசினதுனால கைது செஞ்ச மாதிரி திமுக திரும்பி கைதுங்கிறீங்க சார். விசாரணை அழைத்து செல்லப்பட்ட அத சொல்லுங்க. இதே மாதிரி திரும்பி திமுக காரனா திமுக மெம்பர்ஷிப் வச்சிருக்கீங்களா? கைதுன்னு பார்த்து அப்படியே மைண்ட்ல ஏறிடுச்சு சார். ஓ உங்க மூளைச்சலவை செஞ்சுட்டாங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து வரலாற்றுல நிறைய பேர் பேசியிருக்காங்க சார். அப்பெல்லாம் வந்து விசாரணைக்கு அழைக்கப்படாம இப்போ ஏன் உதயநிதி மட்டும் அப்படி டார்கெட் பண்ணப்படுது? ஏன்னா ஆர்எஸ் அவர்கள் பேசியிருந்தார்ல சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொச்சையா பேசியிருந்தாரு, பொன்முடி அவர்கள் கொச்சையா பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க எல்லாம் பேசும்போது எந்த விசாரணைக்கு அவங்க மேலேயே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுங்க. உங்க நேர்மை எனக்கு புரியுது. நிச்சயமா எடுக்கணும். ஏன் எடுக்கலன்னு கேட்குறீங்க? எத்தனை கொலைகாரன் தெருவில் சுத்திட்டு இருக்கான். அதனால அவனெல்லாம் வைக்கல, யாரையுமே கொலை ஜெயிலில் வைக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஏயா லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சுட்டு இருக்கான் கோபாலபுரத்தில் வச்சுக்கிட்டு அவனெல்லாம் விட்டீங்க. நான் ஒரு 1000 ரூபா தான் பெட்ராய்ட் அடித்தேன், என்ன போய் ஜெயிலில் வைக்கிறேன் ஒருத்தன் கேட்டால் அது நியாயம் சொல்லுவீங்களா? அவங்க மேலேயே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுங்க சார். அதான் சார் சொல்றேன், அவங்க மேலேயே எடுங்கன்னு சொல்லுங்க. உங்கள் குரலோடு சேர்ந்து நானும் ஒலிக்கிறேன். அப்ப நீங்க திமுகவோட கூட்டணியில சார் இருந்தீங்க? நான் எப்போதும் திமுகவோட நான் இருந்தது இல்லை, காங்கிரஸ் இருந்தது சொல்லுங்க. சரி ஓகே. அதே மாதிரி கடைசியா ஒன்று சார், இப்போ உதயநிதி அவர்கள் கடைசி கைது செஞ்சுட்டு போகும்போது திரும்பியும் விசாரணை அழைத்து செல்ல போகும்போது அவர் சொல்றாரு சார், இது வந்து ரீல்ஸ் ஆட்சியா தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ரீல்ஸ்லாம் ஆட்சியே நடக்குது, அந்த மாதிரி தான் பண்றாங்க அவங்க. அந்த ரீல்ஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டதுனால வேற ஒன்றும் தெரியல. நாட்டிலே தான் நடக்கிறது தெரிஞ்சாதானே உட்காந்து ரீலே பார்த்துக்கிட்டு இருந்தா ரீல்ஸ் தான் அந்த ஆட்சி தான் தெரியும் சார். அதே மாதிரி ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது, அதாவது திரிஷா என்ன பிரதமரா இல்ல முதல்வரா, அவருக்காக ஏன் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு சார். அப்ப அதே திரும்பி கேட்கலாம்ல. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் அவங்கெல்லாம் திரிஷாவுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? ஓ ராஜாச்சினா தான் கொண்டாடணுமோ, கனிமொழியில தான் கொண்டாடணுமா, இல்ல அவங்க வீட்டில் இருக்க மற்றவனா தான் கொண்டாடணுமா, வேற யாரையும் கொண்டாடக்கூடாதா? அத்திவரதரை பார்க்கறதுக்கு உங்க அம்மா போச்சு இல்ல, 1000 போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு. அன்னைக்கு இந்த உத்தமபுத்திரன் கேள்வி கேட்டாரா? என்ன கேள்வி இது? திரிஷா யாரா வேணாலும் இருக்கட்டும், ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசினா என்ன தப்பு அப்படின்னா ஓ யோக்கியது என்னன்னு தெரியுது. பாரதிங்கிற பேரை முதல்ல மாற்றி தொலைக்கட்டும். உலகத்தில் இருக்க எல்லாரையும், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்துவிட உலகத்துக்கே குரல் கொடுத்தவன் பாரதி.
அந்த பேரை வச்சுட்டு இந்த கூமுட்டை என்னென்னமோ பேசுது. ஓசிச்சோறு. அதே மாதிரி இப்போ இந்த உதயநிதி வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லும்போது எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பால்டாயில் குடிச்சவர் தானே, அதை பத்தி கேளுங்க அப்படின்ற மாதிரி. என்ன சார் விஷயம் அதுல? ஐயோ உங்களுக்கு தெரியாதா? யாரோ ஒரு நடிகை தான் சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்க அந்த நடிகையோட ஃப்ரெண்டு இன்னொரு நடிகையா, அந்த நடிகையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாராம். அதை வேற விதமாக போய் அதை இவங்க சொல்லி சொல்லி பார்த்து கேட்கலன்னு இவங்க அப்பாவே வேற ஒரு செட்டப் பண்ணாராம். அதை பார்த்தோன்னே ஐயோ போச்சேன்னு பால்டால் குடிச்சாருன்னு சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு முழு விவரம் எனக்கு சரியாக தெரியல. அது சரியா தப்பான்னு நீங்கள் தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி கொச்சையான விஷயங்கள் இரட்டை அர்த்தங்களோட பேசியிருக்கிறதா வரலாறு? ஏங்க நான் என்ன இந்தோனேஷன் மாதிரி என்ன எழுத சொல்றீங்களே, இந்த கன்றாவியெல்லாம் அவங்க மூலவரே பேசியிருக்காருங்க. இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு பானுமதிக்கு என்ன தொடர்பு ஒரு கேள்வி கேட்டான் தஞ்சாவூர்ல. அந்த காலத்துல இவங்க மூலவர் அண்ணாதுரை கிட்ட அவர் என்ன சொன்னாரு? அவள் படிதாண்டா பத்திரியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல, நான் தேடி அடைய மாட்டேன், வந்தால் விடமாட்டேன். இது கூட பரவாயில்ல. தமிழர்கள் பிரச்சனையை பற்றி பேச நேரு போனார் இலங்கைக்கு. ஸ்ரீமாவ பண்டாரனாக அங்கே அதிபர். அப்பதான் முதல் முறையா இந்திய நாட்டுடைய பிரதமர் இலங்கை தனி நாடா வந்ததுக்கு அப்புறம் முதல் அபிஷியல் டூரே போறாங்க. அப்படி போற போது அந்த 2 பேரும் தமிழர் பிரச்சனை பத்தி பேசுறாங்கன்னு தினத்தந்தியில 2ஆம் பக்கத்துல பெரிய எழுத்துல போட்டிருந்தாங்க. என்ன மறக்க மாட்டேன். திராவிட நாடு என்ன எழுதியது தெரியுமா? உடன்பிறப்பே பார்த்தாயா, பாரத பிரதமர் நேருவோ மனைவி இழந்தவர், இலங்கை அதிபர் சினிமாவோ கணவனை இழந்தவர், இருவரும் தனிமை அறையில் சந்தித்து தமிழர்களை பற்றி பேசினார்களாம். உனக்கு புரியாதா? 10 வயது மாமா படுக்க போகலாமா என்றால் அதற்கு என்ன பொருள்? 18 வயது பருவக்குமரி மாமா படுக்க போகலாமா என்றால் அதற்கு என்ன பொருள்? இது அவங்க பரம்பரை சொத்துங்க. அதனால இதுல விதிவிலக்கே கிடையாது. இப்படி பேசலன்னா தான் ஆச்சரியம். நீங்க உங்களுக்கு தெரியல அந்த கட்சின்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. அதாவது வாழ தெரியாதவள் வலிக்கு விழுந்த அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வான்கோழின்னு ஒரு கதை இவங்க தாத்தா எழுதி ₹1 இலவச புத்தகமாக கொடுத்தாங்க தெரியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னா கேமராவே வெடிச்சிடும். போலீஸ்கார மகள், அது என்ன தெரியுமா கதை? போலீஸ்காரன் ஒத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அந்த புக்கே நான் வச்சிருக்கேன், என்ன தருவேன். நானே மக கல்யாணம் பண்ணி கொடுத்து கொஞ்ச நாள்லேயே புருஷன் இறந்து போயிடுறான். எங்கள் வீட்டுக்கு வந்துடுறா. போலீஸ்காரன் பொண்டாட்டி இறந்து போகுது. ஒரு நாள் ராத்திரி 11 மணி 12 மணிக்கு மேலே சுச்சுவேஷன் எப்படி பில்டப் பண்ணுறாரு பாருங்க. அவர் தான் கலைஞர், முத்தமிழ் வித்தகர். அப்படி வரும்போது ஜன்னல் பக்கத்தில் படுத்திருக்கான் அந்த பொண்ணு. ஜன்னலில் அப்படி சிலு சிலுன்னு காத்தடிக்குதான். காத்தடிக்கும் போது போத்தி இருந்த மேலாடே அப்படி விலகிடுதான். அதை பார்த்த உடனே போலீஸ்காரனுக்கு மனைவி இழந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, ஒரு விதமான கிளுகிழுப்பு வருதான். உள்ள போறானா, போன உடனே பார்த்த உடனே உனக்கு தாங்க முடியலையா, கட்டி பிடிக்கிறானா. அந்த பொண்ணு முழிச்சுக்குதான். பார்த்தா தன்னை கட்டி பிடிக்கிறது புருஷன் அப்பாதான்னு தெரியுதான். ஆனாலும் அவள் என்ன செய்வாள்? இளம் வயதிலேயே விதவையானவள். அதற்கு உடன்படுகிறாள். 2 பேரும் கலந்துடுறாங்களாம். காலையில எந்திரிச்ச உடனே அந்த பொண்ணு தூக்குல தொங்குதான். இதுதான் அந்த கதை. இந்த மாதிரி நிறைய கதையை எல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான், நாரி போயிடும். அந்த புக்கில் என்ன இருக்கா சார்? நான் வச்சிருக்கேன். வான்கோழி கதையெல்லாம் அது ஐயோ அதெல்லாம் கேட்க முடியாது. மேகலா பிரஸ்ல அடிச்சது பிரிண்டர்ஸ் முதல் கூட வச்சிருக்கேன். இவங்க எல்லாம் பெரிய நாகரிகம், பண்பாடு, விரசம் இதை பத்தி பேசுவாங்க. அதை நீங்க உங்களை மாதிரி ஆள் வேணா நம்பலாம். நாங்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நீங்க RS பாரதி கரெக்டான ஆளுங்க. அவர் மாதிரி ஒரு அறிவாளி உலகத்திலே கிடையாது. சாக்ரட்டிஸ் பேரன். நீங்க எல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு புரியல. உதவாநிதி எப்படி சொல்றாரு? இவர் தான் இளைய கலைஞர்ட்டாரு. அவர் எப்படியோ மனைவி, துணைவி, இணைவி அவர் வச்சிருந்தாரா? அது மாதிரி தாங்க. எவ்வளவு அழகா சொல்லார் பாருங்க. RS பாரதி கிரிமினலா ஆளுங்க. ஆனா பிரஸ் மீட்ல சொல்லும் போது எனக்கும் கல்யாணமான மனைவியோட இருக்கேன், நானு ஒரு குழந்தையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு சார் அவரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. நாங்க அப்படிதாங்க சொல்லுவோம். அப்புறம் ஏன் RS பாரதி அப்படி சொல்றாரு இளைய கலைஞர்னு? மணி விழா புத்தகம் போட்டாங்கல்ல, நான் ஒன்றும் ரகசியம் கிடையாதுங்க. அவங்களே கொண்டு வர சொல்லுங்க. அட்டை படத்துல மனைவியோட, பின்பக்க அட்டையில துணைவியோட. அது படம் இருந்துச்சா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? கேடுகட்ட ஊருங்க இந்த தமிழ்நாடு. அரசு வேலையில் இருக்கா, ஒருத்தன் பியூன் இருந்தா கூட அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டானா அவனுக்கு வேலை போயிருமா சட்ட ரீதியா? ஆனா முதல் மந்திரியா இருந்தா எத்தனை கல்யாணம் வேணும் பண்ணலாம். உடனே அவர் தான் உலக மகா கவிஞர் அப்படி ஆயிருவீங்க. ஓகே சார், உங்க அற்புதமான கருத்துல இளைய பேரோட வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.